ஓகே. நான் வந்து சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப வைரலா ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது வந்து கமருதீன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹேப்பி நியூஸ். அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். என்னன்னா, நம்ம நேத்தி வந்து அந்த டாஸ்க் நடந்துச்சுல்ல, அதில பால் எடுக்கிறது, கோல்டன் பால், ஒயிட் பால் அந்த டாஸ்க் நடந்துச்சுல்ல, அந்த டாஸ்க்ல வந்து பாரு வந்து கமருதீனோட நெஞ்சில குத்தியிருப்பாங்கல்ல, அண்ட் கழுத்தில அடிச்சிருப்பாங்கல்ல, அத வச்சு இந்த வீக்கெண்ட் ஒரு குறும்படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பார்வதி எவிக்ஷனுக்கு கூட லீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் எவிக்ஷன் நியூஸ நம்ம இப்ப பிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா எவிக்ஷன் முடிவு பண்ணியிருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் அதை லீக் பண்ண மாட்டாங்க. அதனால் எவிக்ஷன் நியூஸ் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. பட் குறும்படம் வந்து கண்டிப்பாக போட போகிறாங்க போல இருக்கு. போட்டு பார்வதிக்கு காட்ட போகிறாங்க. ஏன்னா நேற்றுக்கு 1 ஹவர் எபிசோட்லேயும் பொதுவாக 1 ஹவர் எபிசோடில் பார்வதி பண்ணுற நிறைய தப்பை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதை வச்சு தான் அவங்களுக்கு டிஆர்பி இருக்குது, அதை வச்சு தான் அவங்க கேமே ஓட்டிகிட்ருக்காங்க. அதனால பார்வதி பண்ணுற நிறைய தப்பை காட்ட மாட்டாங்க. பட் இந்த வாட்டி 1 ஹவர் எபிசோடில் அவங்க க்ளீனாக காமிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்வதி கழுத்தில் அடித்ததையும், பார்வதி வந்து கமருதீனோட கழுத்தில் அடித்ததையும் காமிச்சாங்க. அண்ட் பார்வதி வந்து நெஞ்சில் குத்திருப்பாங்களே, அதையும் ரெண்டையுமே காமிச்சிருந்தாங்க நேற்று 1 ஹவர் எபிசோடில். இதை வந்து இந்த வாரம் குறும்படமாக போட்டு காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு வாட்டி அசீம் சீசனில் வந்து அந்த யார் தள்ளி விட்டாங்கன்னு ஷெரின் வந்து ஏதோ ஆஸ்கார் அவார்டெலாம் சொல்லி டீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு குறும்படம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குறும்படம் போட்டு இப்போவும் காட்ட போகிறாங்களாம். அண்ட் பார்வதியை வந்து இப்போவே எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் பேசிகிட்ருக்காங்க. பட் அந்த எவிக்ஷன் நியூஸை என்னால் ஃபுல்லாக பிலீவ் பண்ண முடியல. ஏன்னா வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து எவிக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இன்னும் 1 வீக் அவங்களுக்கு கேமெல்லாம் வச்சு ஓட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் ஃபினாலே வீக் ஓட்ட வேண்டியிருக்கு. அதனால் வந்து எப்படியும் டாப் 5ல கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரோராவுக்கு முன்னாடியே பாரு வந்து எவிக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.